ஓம் சாந்தி 14/8/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தையிடம் நேர்மையாக இருங்கள். தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வையுங்கள். யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். ஒரு பாபாவின் உயர்ந்த வழிப்படி நடந்து கொண்டே இருங்கள். கேள்வி: யார் முழுமையாக 84 பிறவிகளை எடுப்பவர்களோ அவர்களின் முயற்சி என்னவாக இருக்கும்? பதில்: அவர்களின் விசேஷ முயற்சி நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்கானதாக இருக்கும். தன்னுடைய கர்மேந்திரியங்களின் மீது அவர்களுக்கு முழு கட்டுப்பாடு இருக்கும். அவர்களுடைய கண்கள் குற்றமுள்ளதாக இருக்காது, அதாவது விகார பார்வை இருக்காது. ஒருவேளை இப்போது வரையிலும் யாரையாவது பார்ப்பதினால் விகார சிந்தனைகள் வருகிறது, விகார பார்வை இருக்கிறது என்றால் புரிந்து கொள்ளுங்கள், முழு 84 பிறவிகளை எடுக்கக்கூடிய ஆத்மா இல்லை என்று. முரளியின் பாடல்: இந்த பாவ உலகத்திலிருந்து அழைத்து செல்லுங்கள் இறைவா. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு இது பாவங்களின் உலகம் என்பது தெரியும். புண்ணிய உலகத்தை பற்றியும் தெரியும். முக்தி மற்றும் ஜீவன் முக்திக்கு புண்ணிய உலகம் என்று சொல்லப்படுகிறது. அங்கே பாவம் இருப்பதில்லை. பாவங்கள் இருப்பது துக்க உலகமாகிய இந்த ராவண ராஜ்யத்தில்தான். துக்கம் கொடுக்கும் ராவணனையும் நீங்கள் பார்த்தாகிவிட்டது. மற்றபடி ராவணன் என்று எந்த ஒரு பொருளும் கிடையாது. இருந்தாலும் ராவணனின் கொடும்பாவியை எரிக்கிறார்கள். நாம் இச்சமயம் ராவண ராஜ்யத்தில் இருக்கிறோம், ஆனால் அதிலிருந்து விலகி இருக்கிறோம். நாம் இப்போது புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். குழந்தைகள் இங்கு வருகிறீர்கள் என்றால் நாம் நம்மை மனிதரிலிருந்து தேவதையாக்குகின்ற அந்த தந்தையிடம் வருகிறோம் என்பது புத்தியில் இருக்கிறது. அவர் நமக்கு உயர்ந்த வழி கொடுக்கிறார். நீங்கள் அப்படிப்பட்ட முயற்சி செய்வதால் சொர்க்கத்தின் எஜமானர் ஆக முடியும். இச்சமயம் இது துக்க உலகமாக இருக்கிறது. கோடீஸ்வரர்களாக பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனாலும் தூய்மையற்ற உலகம் என்றுதானே சொல்வார்கள். இது ஏழை உலகம், துக்க உலகம். எவ்வளவுதான் பெரிய பெரிய கட்டிடங்கள் இருந்தாலும், சுகத்திற்கான அனைத்து சாதனங்கள் இருந்தாலும் இதை தூய்மையற்ற பழைய உலகம் என்றுதான் சொல்வார்கள். விஷ வைத்தரணின் நதியில் மூழ்கி எழுந்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது எவ்வளோதான் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும், பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருந்தாலும் இருக்கிறது எந்த உலகத்துல? தூய்மையற்ற உலகத்துல, துக்க உலகத்துல, ஏழை உலகத்துல. எல்லாரும் ஏழைகள் தான். ஆத்மாவினுடைய உண்மையான பொக்கிஷங்கள், குணங்கள், அந்த அழிவற்ற பொக்கிஷங்கள் யாரிடமும் இல்லை. அதனால பெரிய பெரிய கட்டிடங்கள் இருக்கலாம், சுகத்திற்கான சாதனங்களும் இருக்கலாம், ஆனாலும் இது தூய்மையற்ற பழைய உலகம்தானே. விகாரங்கள்ல மூழ்கி எழுந்துட்டு இருக்காங்க. ஆகையால அவங்கள போய் எப்படி பணக்காரர்கள் அப்படின்னு சொல்ல முடியும்? உண்மையான சுகமோ திருப்தியோ சாந்தியோ எதுவுமே இல்லை. பிராமணர்களாகிய உங்களிலும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். சிலர் ராஜா ராணி ஆகிறார்கள், சிலர் பிரஜை ஆகிறார்கள். குழந்தைகளே, இப்போதுதான் நீங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். இந்த கண்கள் குற்றமுடையதாக இருக்கிறது. யாரையாவது பார்க்கும்போது விகாரத்தின் பார்வை செல்கிறது என்றால் அவருக்கு 84 பிறவிகள் இருக்காது.
அதனால்தான் அவங்களுடைய பார்வை அப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவர் நரனிலிருந்து நாராயணன் ஆக முடியாது. இந்த கண்கள் மீது எப்போது வெற்றி அடைகிறீர்களோ அப்போது கர்மாதீத நிலை ஏற்படும். அனைத்திற்கும் ஆதாரம் கண்கள்தான். அதாவது பார்வை தூய்மையாகணும், ஆன்மீக பார்வை இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஞான மார்க்கத்துல முன்னேறி போக முடியாது. கண்கள் தான் ஏமாற்றுகிறது. உலகத்தினுடைய விஷயங்களையே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுல ஈர்ப்பு இருக்கு, ஆர்வம் இருக்கு அப்படின்னா பாபாவை நினைக்கும் போது அந்த விஷயங்கள் நம்மளை இழுத்துக்கிட்டே இருக்கும், நினைக்க விடாது. முதல்ல ஆத்ம உணர்வுல இருக்க விடாது. ஆகையால பாபா கண்கள் மீது மிகுந்த கவனம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆத்மா இந்த கண்கள் என்ற ஜன்னல் மூலம் பார்க்கிறது. இவருக்குள், அதாவது பிரம்மாவிற்குள் 2 ஆத்மாக்கள் இருக்கிறது. சிவபாபாவும் இந்த ஜன்னல்களின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் நடிகர்கள் என்பதை இப்போது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதலில் நாம் சுகதாமத்திற்கு வந்தோம். பிறகு இப்போது துக்கதாமத்திற்கு வந்திருக்கிறோம். இப்போது பாபா மீண்டும் சுகதாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். என்னை நினைவு செய்யுங்கள், தூய்மையாகுங்கள், யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என்று பாபா கூறுகிறார். ஒருவருக்கொருவர் நிறைய துக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். யாருக்குள்ளாவது காமத்தின் பூதம் வந்தது, கோபம் வந்தது, கையை நீட்டிவிட்டார்கள் என்றால் இவர்களோ துக்கம் கொடுக்கும் பாவாத்மாக்கள் புண்ணியாத்மாவாக எப்படி ஆகுவார்கள் என்று பாபா கூறுவார். இதுவரையிலும் கூட பாவம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், இவர்களோ பெயரை கெடுக்கிறார்கள் என்று கூறுவார். கண்கள் முற்றிலும் குளிர்ச்சியாகிவிட வேண்டும். தன்னை அஷரீரி என்று உணருங்கள். கர்மாதீத நிலை கடைசியில் வரும். அதுவும் பாபாவுக்கு தன்னுடைய சார்ட்டை அனுப்பி வைக்கும் போது வரும். அதாவது கர்மேந்திரியங்கள் குளிர்ச்சி ஆகணும், அதுக்கு முயற்சி செய்துட்டே இருங்க. அஷரீரி ஆகுவதற்கான முயற்சி தான். இப்போவே கர்மாதீத்த நிலை அடைஞ்சிட மாட்டீங்க, அது கடைசியில தான் வரும். ஆனால் அதற்கு இப்போத்திலிருந்தே முயற்சி செய்யணும். பாபாவுக்கு தன்னுடைய சார்ட் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும். அப்போதான் அந்த மாற்றம் வரும் அப்படின்றார். மற்றபடி தர்மராஜரின் ரெஜிஸ்டரில் அனைத்தும் தானாகவே பதிவாகிறது. ஆனால் பாபா சாகாரத்தில் வந்திருக்கிறார் என்னும் போது சாகார தந்தைக்கு தெரிய வேண்டும். அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னா, நீங்க செய்யற பாவங்கள் தர்மராஜரிடம் தானாகவே பதிவாயிடுறது. இருந்தாலும் சார்ட்டை எழுதி சாக்காரத்துல பாபா வந்திருக்கிறார் அப்படின்னா பிரம்மா பாபாவுக்கு கொடுக்கணும். சாக்காரத்துல அவர் நிமித்தமா இருக்கிறார், ஆகையில அவருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போதுதான் அவர் பார்த்து ஆலோசனை கொடுப்பார். அப்போதான் மாற்றங்கள் வரும். அதனால பாபா கிட்ட சொல்றதுன்னா பாபா ரூம்ல போயிட்டு சொல்றதுன்னு கிடையாது. யார் சாக்காரத்துல நிமித்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லும் போதுதான் பாபா அந்த நிமித்தமானவர்கள் மூலமாக உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனையோ யுக்தியோ கொடுப்பார். பாபா சாக்காரத்துல வந்திருக்கிறார் அப்படின்னா, சரீரத்துல வந்திருக்கிறார் அப்படின்னா நீங்களும் அந்த சாக்கார தந்தைக்கு எல்லாத்தையும் தெரியப்படுத்தணும் தானே. அப்போது எச்சரிக்கை கொடுப்பார். குற்றப்பார்வை அல்லது தேக அபிமானமுடையவராக இருந்தால் வாயு மண்டலத்தை அசுத்தமாக்கி விடுவார்கள். இங்கு அமர்ந்திருந்தாலும் புத்தி யோகம் வெளியில் சென்று விடுகிறது. பாபா ஆத்மாவிற்கு ஞானத்தின் அலங்காரம் செய்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் ஞானத்தின் மூலம் தூய்மையாகுவோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். பிறகு ஷரீரமும் தூய்மையானதாக கிடைக்கும்.
ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே தூய்மையாக சத்யுகத்தில் இருக்கும். யாருக்காவது குறைந்த பதவி அடைய வேண்டுமென்று இருந்தது என்றால் அவ்வளவாக முயற்சி செய்ய மாட்டார்கள். குழந்தைகள் சார்ட் எழுதுவதில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ குறை இருக்கிறது, அதை பாபாவிடம் மறைக்கிறார்கள் என்று அர்த்தம். யார் சார்ட் எழுதுகிறார்களோ அவர்களை தான் உண்மையான நேர்மையான குழந்தைகள் என்று சொல்கிறேன் என்று பாபா கூறுகிறார். சார்ட்டுடன் கூடவே நல்ல மேனர்ஸும் இருக்க வேண்டும், அதாவது நன்னடத்தையும் இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தன்னுடைய சுமைகளை லேசாக்குவதற்கு என்னென்ன பாவங்கள் நடந்திருக்கிறதோ அவை அனைத்தையும் தந்தைக்கு எழுதி கொடுக்க வேண்டும். இப்போது யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது, நல்ல குழந்தையாகி இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், தன்னுடைய பார்வையை மிக நல்லதாக, அதாவது விகாரமற்றதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். கண்கள் ஏமாற்றம் கொடுக்க கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். தன்னுடைய நடத்தையை மிக மிக நன்றாக வைத்திருக்க வேண்டும். காமம் மற்றும் கோபத்திற்கு வசமாகி எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது. வரதானம். லட்சியம் மற்றும் குறிக்கோளை சதா நினைவில் வைத்து தீவிர முயற்சி செய்யக்கூடிய சதா ஹோலி மற்றும் ஹாப்பி ஆகுங்கள். அதாவது சதா தூய்மையானவர் மற்றும் மகிழ்ச்சியானவர் ஆகுங்கள். பிராமண வாழ்க்கையின் லட்சியமே எந்த ஒரு எல்லைக்குட்பட்ட ஆதாரமும் இல்லாமல் சதா உள்ளார்ந்த குஷியில் இருப்பது. எப்பொழுது இந்த லட்சியத்தை விட்டுவிட்டு எல்லைக்குட்பட்ட பிராப்திகள் என்ற சின்ன சின்ன தெருவுகளில் மாட்டிக்கொள்கிறீர்களோ அப்பொழுது குறிக்கோளில் இருந்து தூரமாகி விடுகிறீர்கள். எனவே என்ன நடந்தாலும், எல்லைக்குட்பட்ட பலன்களை தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்தாலும் அதை விட்டு விடுங்கள். ஆனால் அழிவற்ற குஷியை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஹோலி மற்றும் ஹாப்பி ஆகுங்கள் என்ற வரதானத்தை நினைவில் வைத்து தீவிர முயற்சியின் மூலம் அழிவற்ற பிராப்திகளை அடையுங்கள். ஸ்லோகன். குணமூர்த்தியாகி குணங்களை தானமாக கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இதுதான் அனைத்தையும் விட மிக பெரிய சேவை ஆகும். அவ்யக்த சமிகை. மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர், மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற நிலையில் நிலைத்திருந்து விதவிதமான கியூவில் இருந்து வெளியேறி தந்தையுடன் சதா சந்திப்பை கொண்டாடும் ஈடுபாட்டில் தன்னுடைய நேரத்தை ஈடுபடுத்துங்கள். மேலும் அன்பில் மூழ்கிய நிலையில் இருங்கள். அப்பொழுது அனைத்து விஷயங்களும் சகஜமாக முடிவுக்கு வந்துவிடும். பிறகு உங்கள் முன்னால் உங்களுடைய பிரஜைகள் மற்றும் பக்தர்கள் கியூவில் நிற்பார்கள். அதாவது குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது மாஸ்டர் நிறைந்தவர், மாஸ்டர் சர்வசக்திவான் நிலையில நிலைத்திருந்து பிரஜைகளுக்கும் பக்தர்களுக்கும் கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே சின்ன சின்ன கியூகளில் பாபா இது வேணும் அது வேணும்னு சொல்லி அந்த கியூவில் நின்றுருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க? ஆகையில சின்ன சின்ன கியூவில் இருந்து நீங்கள் வெளியேறுங்க, அன்பில் மூழ்கிய நிலையில் இருங்க. அப்போ அவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிறதுக்கு பிரஜைகளும் பக்தர்களும் உங்க முன்னாடி கியூவில் நிற்பாங்க அப்படின்னு சொல்றார். ஓம் சாந்தி.
கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. தேனொழுகு இந்தன் முகவரி சொன்னாய், பாலொழுக அன்பு குழந்தாய் என்றாய். மனதின் பாரம் போக்கும் முந்தன் மொழிகள், உள்ளத்தின் சோகம் நீக்கும் ஞான கீதங்கள். கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை. சாட்சியாயிருக்கு கற்றுத் தந்தாயே, போற்றி புகழோடு வாழும் நிலை தந்தாய். சூட்சும உலகமே நம் இல்லம் என்றாயே, காத்தும் கிடக்கிறாய் எனக்காக நீ, நீ, நீ. காத்தும் கிடக்கிறாய் எனக்காக அங்கே நான் வரும் வரை. கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன் உன்னை, கண் கொண்டு கண்டேன் உன்னை, ஞான கண் கொண்டு கண்டேன்